வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு பதிவில் கன செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம். முந்தைய பதிவில் கணங்களின் வகைகள், கணத்தை குறிப்பிடும் முறைகளை பற்றி பார்த்தோம். எண்களை பற்றி படிக்கும்போது எண்களோட அடிப்படை செயல்பாடுகள் நம்மளுக்கு தெரியும். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். அது மாதிரி கணங்களை எடுத்துட்டு நம்ம என்னென்ன செயல்பாடுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிரப்பு கணம். இப்போ ஒரு கணத்தோட நிரப்பு கணம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதில் இருக்கிற உறுப்புகளை தவிர்த்துட்டு அனைத்து கணத்தை ரெஃபர் பண்ணி இல்லாத உறுப்புகளை கொண்டு வந்து நிரப்புறதுக்கு பேர் தான் நிரப்பு கணம். நல்லா கவனிங்க. ஏங்கிற கணத்தோட நிரப்பு கணம் கண்டுபிடிக்கணும்னா ஏல என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அதை நம்ம எழுதக்கூடாது. அனைத்து கணத்தை ரெஃபர் பண்ணி உறுப்புகளை, ஏல இல்லாத உறுப்புகளை கொண்டு வந்து எழுதுறதுக்கு பேர் தான் நிரப்பு கணம். நிரப்பு கணத்தை ஆங்கிலத்தில் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதை எப்படி எழுதலாம்னா ஏ டேஷ் அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம குறிக்கலாம். ஏ டேஷ் அப்படிங்கிறது எப்படி வரையறை செய்யலாம்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ, அதாவது எக்ஸுங்கிறது அனைத்து கணத்தில் மட்டும்தான் இருக்கணும். எதில் இருக்கக்கூடாது? ஏல இருக்கக்கூடாது. நிரப்பு கணம் அப்படிங்கிறது இல்லாத உறுப்புகளை கொண்டு வந்து நிரப்புறதுக்கு பேர் தான் நிரப்பு கணம். அந்த இல்லாத உறுப்புகளை எங்கிருந்து கொண்டுட்டு வரணும்? அனைத்து கணத்தை ரெஃபர் பண்ணி கொண்டுட்டு வரணும். இப்போ ஏங்கிற கணத்துல வெண்படத்துல நம்ம இப்படி குறிக்கலாம். நம்ம வெளியிருக்கிற செவ்வகம் வந்து அனைத்து கணத்தை குறிக்குது. அனைத்து கணத்தை ஆங்கிலத்தில் யூனிவர்சல் செட்னு சொல்லுவாங்க. அதனால யூ. அனைத்து கணத்தை செவ்வக வடிவத்திலையும் கணங்களை வட்ட வடிவத்திலையும் நம்ம வெண்படத்தில் குறிக்கலாம். இப்போ இது ஏங்கிற கணம். இதை எப்படி நம்ம நிரப்பலாம்? இதை பண்ணி பாருங்க. இங்கே ஏங்கிற கணம் உள்ள வந்து ப்ளூ கலரில் ஷேட் பண்ணியிருக்கு. இதோட நிரப்பு கணம் எழுதும்போது இந்த கணத்தை விட்டுட்டு வெளியில் இருக்கிறது கிரீன் கலரில் ஷேட் ஆயிருக்கு. இப்போ யூங்கிற கணத்தில் சில உறுப்புகளை நம்ம எழுதுக்கலாம். ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச். இப்போ ஏங்கிற கணத்தில் ஏஇஹெச் அப்படிங்கிற உறுப்புகளை எழுதிக்கலாம். இப்போ எப்படி ஏ டேஷ் எழுதணும்னு பாருங்க. இந்த ஏஇஹெச்சை விட்டுட்டு மீதி அனைத்து கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அதை நம்ம எழுதணும். இதுக்கு பேர் நிரப்பு கணம். ஏ டேஷ் அப்படின்னு படிக்கலாம், ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னும் படிக்கலாம். அடுத்து கணங்களின் சேர்ப்பு. இப்போ ரெண்டு கணங்களை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ரெண்டு கணத்தில் இருக்கிற உறுப்புகளையும் நம்ம சேர்த்து எழுதணும். அப்படி எழுதும்போது ஒரு உறுப்பு திரும்ப வந்தால் எழுதக்கூடாது. இந்த கணங்களின் சேர்ப்பு அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். அதனால் இது எப்படி எழுதுறோன்னா ஏ யூ சிம்பிள் போட்டு பி. இது எப்படி படிக்கலான்னா ஏ சேர்ப்பு பி. நல்லா கவனிங்க. ஏ அல்லது பி இந்த ரெண்டு கணத்தில் இருக்கிற உறுப்புகளை நம்ம சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் சேர்ப்பு கணம். இது எப்படி வரையறை செய்யலாம்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. ரெண்டுலேயும் கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒன்றில் அந்த உறுப்பு இருக்கணும். வெண்படத்தில் ஏங்கிற கணம், பிங்கிற கணம் இது எப்படி சேர்த்து குறிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இது ஏங்கிற கணம், இது பிங்கிற கணம். அப்போ இதை நம்ம வெண்படத்தில் குறிக்கும்போது ரெண்டு வட்டத்தையும் சேர்த்து நம்ம சேட் பண்ணி காமிச்சா அதுதான் ஏ சேர்ப்பு பி. உதாரணத்துக்கு ஏல 1 2 3 4, பியில் 0 2 3 4 5 6. இப்போ இந்த ரெண்டு கணத்தையும் நம்ம சேர்த்தலாம். ஏ சேர்ப்பு பி சமம். உங்களுக்கு எண்கள் வரிசைப்படி எழுத தெரியும். இப்போ 0 1 2 3 4 5 6 ஒரே உறுப்பு திரும்ப வந்தாலும் ஒரு தடவை தான் நம்ம எழுதணும். இப்போ இதை நம்ம எளிமையாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏயில் இருக்கிற உறுப்புகளை எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் பியில் இருக்கிறத எழுதலாம். அப்படி எழுதும்போது திரும்ப வர்ற உறுப்பை எழுதாமே இருக்கலாம். எளிமையாக எழுதணும்னா இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஆர்டராக எழுதணும்னு அவசியம் இல்லை. கணங்களின் வெட்டு. ரெண்டு கணங்களோட வெட்டு அப்படிங்கிறது என்னன்னா, பொது உறுப்புகளை கொண்ட கணம். ரெண்டு கணத்திலையும் இருக்கிற ஒரே மாதிரி இருக்கிற உறுப்புகளை நம்ம எடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் ஏ வெட்டு பி. இது எப்படி படிக்கலாம்? ஏ வெட்டு பி. இந்த வெட்டுங்கிற சிம்பல் யூ அப்படியே தலைகீழாக திருப்பி நம்ம போடலாம். இது எப்படி வரையறை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ் அப்படிங்கிறது ஏலையும் இருக்கணும் மற்றும் பி. மற்றும் அப்படின்னா ரெண்டுலேயும் இருந்தால் மட்டும்தான் எழுதணும்.
இப்போ ஏங்கிற கணத்தில் ஏ பி சி டி இ அப்படிங்கிற உறுப்புகள் இருக்குது. பிங்கிற கணத்தில் ஏஇ ஐ ஓ யு. இப்போ ஏ விட்டு பி எழுதும்போது ரெண்டுலேயும் இருக்கிற உறுப்புகளை தான் நம்ம எழுதணும். ரெண்டுலேயும் என்ன உறுப்புகள் இருக்குது? ஏ இருக்குது, அடுத்தது இ இருக்குது. ஏஇ. இப்போ இதை வெண்படத்தில் எப்படி குறிக்கலாம்? ஏங்கிற கணம் பிங்கிற கணம் ரெண்டு வட்டமும் வெற்ற பகுதி தான் ஏ வெட்டு பி. ரெண்டு வட்டங்களும் வெட்டும் பகுதி தான் ஏ வெட்டு பி. பயிற்சி 1.3 நம்ம இப்போ 3 கான்செப்ட் படிச்சிருக்கிறோம். நிரப்பு கணம், சேர்ப்பு, வெட்டு. அதனால் இந்த பகுதியை நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வெண்படத்தில் இருந்து கீழே உள்ள கணங்களின் உறுப்புகளை எழுதுக. இங்கே வெண்படம் கொடுத்துருக்காங்க. வெளியில் இருக்கிற செவ்வகம் அனைத்து கணத்தை குறிக்குது. இது ஏங்கிற கணம், இது பிங்கிற கணம். ஃபஸ்ட்டு சம் ஏங்கிற கணத்தில் இருக்கிற உறுப்புகள். இப்போ ஏங்கிற வட்டம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இந்த வட்டத்துக்கு உள்ள என்ன உறுப்புகள் இருக்கோ அதை மட்டும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணால் போதும். ஏ சமம் 2 4 7 8 10. அடுத்து பிங்கிற கணம் 3 4 6 7 9 11. தேர்டு சம் என்னென்னா ஏ சேர்ப்பு பி. நம்ம வெண்படத்திலிருந்து தான் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. அதனால் ஏங்கிற கணத்தையும் பிங்கிற கணத்தையும் பாருங்கள். ரெண்டில் இருக்கிற உறுப்புகளையும் நம்ம சேர்த்து எழுதலாம். ஃபஸ்ட்டு 2 2 3 4 6 7 8 9 10 11. நெக்ஸ்ட் சம் ஏ வெட்டு பி. இந்த வெட்டு அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கிறோம்? நம்ம இந்த ரெண்டு வட்டங்கள் வெட்டும் பகுதியில் இருக்கிற உறுப்புகள். அப்போ என்னென்ன இருக்குது? 4 7 ரெண்டே ரெண்டு உறுப்புகள் தான். அடுத்து ஏ டேஷ். ஏ டேஷ்னா என்ன? ஏங்கிற கணத்தை நம்ம விட்டுறணும். ஏங்கிற கணத்தில் இருக்கிற உறுப்புகளை நம்ம விட்டுட்டு மீதி இருக்கிற உறுப்புகளை தான் நம்ம எழுதணும். அப்போ ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஏங்கிற வட்டத்தை விட்டுட்டு வெளியில் இருக்கிற எல்லா எண்களையும் நம்ம எழுதலாம். இப்போது 1 3 6 9 11 12. அதே மாதிரி தான் பி டேஷ். பிங்கிற வட்டத்துக்குள்ளே இருக்கிற எண்களை நம்ம விட்டுறணும். 1 2 8 10 12. லாஸ்ட் சம் வந்து யூ. யூனா அனைத்து கணம். அனைத்து கணம்னா இந்த செவ்வகத்துக்குள்ளே என்னென்ன எண்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். 1லேருந்து ஆரம்பித்து 2 3 4 5 இல்லை, 6 7 8 9 10 11 12. செகண்ட் சம் ஏ சேர்ப்பு பி ஏ வெட்டு பி காண்க. ஃபஸ்ட்டு 2 சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு 2 சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்டு சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னா உங்களுக்கு தெரியும் எல் எண்கள். எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10னா 10ஐயும் நம்ம சேர்த்திக்கணும். 10ஐ விட குறைவான எண்கள். அப்போ ஏல என்னென்ன உறுப்புகள் வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து பி அப்படிங்கிறது எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா 0லேருந்து ஆரம்பிக்கணும், 6ஐ விட குறைவு. அப்போ 5 வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு பி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ சேர்ப்பு பினா உங்களுக்கு தெரியும் ஏவையும் பியையும் சேர்த்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 0ல் ஆரம்பிக்குது. அப்போ 0லேருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும் எழுதிடலாம். அடுத்து ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பினா ரெண்டுலேயும் இருக்கிற பொதுவான உறுப்புகள். பொதுவாக என்னென்ன உறுப்புகள் இருக்குது? 1 2 3 4 5 5. ஃபோர்த் சம் ஏ சமம் மேத்தமேட்டிக்ஸ் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம். இப்போ மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது? எம் ஏ டி ஹெச் இ. மறுபடியும் எம் ரிப்பீட் ஆகுது, எழுதக்கூடாது. ஏ டி ரெண்டுமே ரிப்பீட் ஆகுது.
ICS. அடுத்து ஜியோமெட்ரி. ஜியோமெட்ரியில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது? GEOMTRY. இது எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம்னா, ஃபஸ்ட்டு ஏயில் இருக்கிறத எழுதிக்கிங்க, அதுக்கப்புறம் பியில் இருக்கிற உறுப்புக்களை எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஏயில் இருக்கிற உறுப்புக்களை எழுதியாச்சு. அடுத்து பியில் இருக்கிற உறுப்புக்களை எழுதும்போது திரும்ப வர்ற உறுப்புக்களை விட்டுருங்க. ஏ வெட்டு பி அப்படிங்கிறது ரெண்டுலேயும் இருக்கிற பொதுவான உறுப்புக்கள். இப்போ இங்கே இ இருக்குது, இங்கேயும் இ இருக்குது. MMT, EMT. சேர்ப்பு அப்படின்னா உறுப்புகளை சேர்த்து எழுதணும். வெட்டு அப்படின்னா பொதுவான உறுப்புக்களை எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு செகண்ட் சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்டு சம். இப்போ யூங்கிற கணத்தில் ABCDEFGH 8 உறுப்புக்கள் இருக்குது. ஏங்கிற கணத்தில் BDFH, Bயில் ADEH. இப்போ பின்னாடி வர கணக்கில் நம்ம செய்யலாம். இப்போ A டேஷ்னா தெரியும், ஏயில் இருக்கிற உறுப்புகளை விட்டுட்டு மீதி அனைத்து கணத்தில் இருக்கிற உறுப்புகளை நம்ம எழுதணும். அப்போது இந்த BDFH விட்டுருங்க. A, C, E, G. செகண்ட் சம் B டேஷ். அதே மாதிரி தான் பியில் இருக்கிறத விட்டுருங்க. B, C, F, G. இப்போ தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A டேஷையும் B டேஷையும் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. A டேஷ் இங்கே இருக்குது, B டேஷ் இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு A, B, C, E, F, G. ஃபோர்த்து சம். ரெண்டுலேயும் இருக்கிற பொதுவான உறுப்புக்கள் A டேஷ் வெட்டு B டேஷ். இப்போ பொதுவான உறுப்பு என்ன இருக்குது? C இருக்குது, G இருக்குது. A டேஷ் வெட்டு B டேஷ் சமம் C, G. ஃபிஃப்த்து சம் பாருங்க. A சேர்ப்பு B ஹோல் டேஷ். எதோட நிரப்புக்கணம் கண்டுபிடிக்கணும்? A சேர்ப்பு Bயோட நிரப்புக்கணம். அப்போ A சேர்ப்பு B தெரிஞ்சாதான் நம்மளுக்கு நிரப்புக்கணம் எழுத தெரியணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு A சேர்ப்பு B என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதணும். A, B, D, E, F, H. A சேர்ப்பு B ஹோல் டேஷ். இதை விட்டுட்டு எழுதணும். AB இருக்குது, C இல்லை, DE இருக்குது, F இருக்குது, G இல்லை. நெக்ஸ்ட் சம். A வெட்டு B ஹோல் டேஷ். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? A வெட்டு B. A வெட்டு Bனா ரெண்டுலேயும் இருக்கிற பொதுவான உறுப்புக்கள் என்னென்ன இருக்குது? DH. அப்போ A வெட்டு B ஹோல் டேஷ்ங்கிறது இந்த DHஐ விட்டுட்டு மீதி இருக்கிற அனைத்து உறுப்புகளும். ABC, Dயை விட்டுறலாம், EFG. செவன்த் சம். A டேஷ் ஹோல் டேஷ். அப்போ A டேஷில் இருக்கிற உறுப்புக்களை நம்ம விட்டுறலாம். விட்டுட்டு எழுதும்போது என்ன உறுப்புக்கள் வருதுன்னு பாருங்கள். BDFH. இதை நம்ம எங்கே பார்த்தோம்? ஏல பார்த்துருக்கோம். அப்போது A டேஷ் ஹோல் டேஷ் அப்படிங்கிற கணம் ஏயோட கணம். ஒரு கணத்தோட நிரப்பு கணத்துக்கு மறுபடியும் நம்ம நிரப்பு கணம் எழுதினோம்னா அதே கணம் தான் திரும்ப வரும். இதே மாதிரி தான் B டேஷ் ஹோல் டேஷ். அப்போ என்ன தான் வரும்? Bங்கிற கணத்தில் என்ன உறுப்புகள் இருக்கோ அதுதான் வரும். ADEH. இதே மாதிரி உங்கள் பயிற்சியில் ஃபோர்த்து சம் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.